கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை அதிகமாக இந்த நாட்களில் தேடணும். அதே போல் அவருடைய வசனத்தை நாடணும். அவருடைய களங்கமில்லாத அந்த வசனத்தை, அதாவது திருவசனம், அதை நாம் தேடணும். அது மட்டும் இல்லை, நாம் அதன்படி நாம் நடக்கணும். அதாவது நாம் ஓடுகிற அனுபவம், நம்மளோட வாழ்க்கையோட ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாம் நிதானிக்கணும். முதலாவதாக, கர்த்தர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். ஏனென்றால் அவருடைய அநாதி ஸ்நேகம் அல்லது தேவ அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவனே முதலாவது நம்மை சிநேகித்தார். பாருங்கள், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் அந்த 11வது வசனத்தில், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி எல்லா ஜனங்களிடமிருந்தும் புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அப்போது கர்த்தர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார் என்பது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் அனுதினமும் கர்த்தரை தேடுகிறோமா? அதாவது இந்த காலவெளியில் நம்ம பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்தோம். நம்மை ஆண்டவர் தேடி பார்த்து விசாரித்து நம்மை அவருடைய மந்தையில் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி இந்த வசனங்களில் நம்ம ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய சிதறுண்ட ஆடுகளை சேர்த்து கொண்டாரோ, தேடி பார்த்து கண்டுபிடித்து அவர் சேர்த்து கொண்டாரோ, அதுபோல் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போது நாம் நன்றி உள்ளவர்களாக கர்த்தரை தேடுவோமானால், அதாவது முதலாவது தேவனுடைய ஞானத்தை தேடணும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நீ நாடி புதையல்களை தேடுகிறது போல நீ தேடுவாயானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று நீ உணர்ந்து கொண்டு அவரை அறிகிற அறிவை அடைவாய். இது நீதிமொழிகளில் அழகாக 2வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவ ஞானத்தை தேடுகிறோமா? தேவனுடைய சித்தத்தை அறிகிறோமா? தேவனுடைய அந்த தேவன் தருகிற நற்புத்தி, அதாவது நமக்கு ஆண்டவர் நல்ல நற்புத்தி கொடுக்கிறவராக இருக்கு. அவர் அறிவு ஞானம் பொக்கிஷம் அவரிடத்துல தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோமா? தேவனை உண்மையாக தேடுகிறோமா? இதுதான் நமக்கு முக்கியமான காரியம். அது மட்டும் இல்லை, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி நீதிமொழிகளில் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒருவேளை நம்ம ஒரு பழக்கம்னு சொல்லி சில நேரங்களில் கொஞ்சம் பிந்தி எழும்புகிற பழக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த அதிகாலையில் நம்ம 4 மணி அல்லது 3 மணி அப்படி எழும்பி ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அப்போது நம்ம அந்த மாதிரி அதிகாலையில் கர்த்தருடைய முகத்தை தேடுவோமானால் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். 34வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மை தேடி வந்து ரட்சித்த ரட்சகரை நாம் உதாசீனம் பண்ணாதபடி நாம் அனுதினமும் காலையில் கர்த்தரை ஆவலோடு தேடுவோமானால், நமக்கு அந்த ஆர்வம் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நமக்கு நன்மைகளை ஆண்டவர் தருவதில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதே போல தான் ஏசாயா 55:6வது வசனம், அதாவது 55வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 6வது வசனத்தில், தக்க சமயத்தில் நீ தேடுவாயானால் நீ கண்டடைவாய். கர்த்தரை எப்போ தேடணும்? தக்க சமயத்தில் தேடணும். அப்போது நமக்கு ஆலோசனை பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 63:1 தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார். என்ன? அதாவது வறண்ட நிலத்தில் அந்த தண்ணீருக்காக ஏங்குகிறது போல, ஒரு ஆத்துமா ஏங்குகிறது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அந்த ஆவல், அந்த வாஞ்ச, அந்த ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்குமானால், அதாவது கர்த்தரை தேடணும், அதிகாலையில் நான் தேடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 63 சங்கீதம் 63:2
முதல் 2 வசனங்கள் அப்படி வாசித்தா தெரியும். அவருடைய தாவீது பெரிய ராஜா இல்லையா, அவர் வந்து ஆண்டவர் கனம் பண்ணி அதிகாலையில் தேடுகிறார். நம்ம வந்து கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாருல, அதாவது நான் எஜமானானால் எனக்குரிய கனம் எங்கே, எனக்குரிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படி பைபிளில் நம்ம மல்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போது நாம் கர்த்தருக்கு கனம் கொடுக்கறது என்ற அர்த்தம் என்னது? அவருக்கு நம்ம மரியாதை மதிப்பு கொடுக்குறோம் அல்லது கர்த்தர் உண்மையாக நம்ம தேடுகிறோம் என்ற என்ன அர்த்தம்? நாம் அவரே வாஞ்சியோடு தொழுது கொள்கிறது தான். அதாவது சரியான ஒரு ஐக்கியத்தோடு கர்த்தரை தேடி அவரை தொழுது கொள்கிறது தான் அது குறிக்கிறது. அப்போது அவரை கனம் பண்ணணும், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதுதான் கனம் பண்ணுறது என்பது. அப்போது இங்கே வந்து மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நேரடியாக சொல்லுகிற ஒரு பாடம் என்னென்றால், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பார்த்தீங்களா, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படியான அர்த்தம் என்னது? அது ஜெபத்தை தான் குறிக்கிறது. நாம் ஜெபிக்கிறோமா, அதாவது நமக்கு கர்த்தர் ஒருவர் உண்டென்றும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார் என்றும் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமானால், உண்மையான ஒரு கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் உறவை காத்துக்கொண்டு நம்ம ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதில் இன்னொரு ஒரு காரியமும் ஆண்டவர் சொல்கிறார். தேடுறதுல முதலாவது கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணணும். முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் இடத்துல உண்மையாக ஊக்கத்தோடு நாம் பாரத்தோடு ஜெபிப்போமானால், கண்ணீரோடு ஜெபித்து விதைப்போமானால் நிச்சயமாக ஆத்துமாக்கள் நம்மை தேடி வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை ரொம்ப விரும்பி கேட்குறார். பாருங்க, கண்மலையில் தங்கியிருக்கிற என் புறாவே உன் சத்தத்தை கேட்கட்டும், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி என்று சொல்லி கர்த்தர் மணவாளனாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அவ்வளவு ஆவலோடு இருக்கிறார். அப்போ அவர் ஆவலோடு இருக்கிறார். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லி ஆவலோடு இருக்கிறாரே. அப்போ நாம் அனுதினமும் ஜெபிக்கிறோமா, நாம் விசுவாசத்தோடு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, தேடுகிறது இன்னொரு காரியத்தையும் காட்டுகிறது. அதாவது ஆத்துமாவை நம்ம அந்த ஆதாயம் பண்ணுகிற காரியம், அதையும் நம்ம மறக்கக்கூடாது. அதாவது ரட்சிப்பு, பொதுவாக நம்ம ரட்சிக்கப்படணும், அது ரைட்டு, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நல்லது. அதே நேரத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்கிறோமா? ஒரு ஆத்துமா அது அழிவுக்கு நேராக போகுது, அது பாதாளத்துக்கு நேராக போகுது. ஒரு ஆத்துமா அது நரகத்துக்கு நேராக போகுது அல்லது பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்குது. அப்போ அந்த ஆத்துமாவை மீட்டுக்கொள்வதில் நம்ம ஏதாவது ஒரு பிரயாசம் எடுக்கிறோமா? சிலரையாவது அக்னியை விட்டு இழுத்து விடும்படி நம்ம முயற்சி செய்கிறோமா? அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவினால் ஜெபம் பண்ணி நாம் அந்த ஆத்துமா ஆதாயம் செய்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவினால் நிறைந்து நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது, அந்த முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது, இந்த கழுதை எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம அவிழ்க்கும் போது தான், அந்த ஜெபத்தோடு செய்கிற காரியத்தில் தான் நமக்கு ஆத்துமா மீட்பு பெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆத்துமாக்களை நம்ம சபையில் சேர்க்கணும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. மலைகளின் மேலே நீ ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரே. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆவிக்குரிய அந்த காரியங்களை நிதானிக்கணும். கர்த்தருடைய விருப்பம் என்ன, அவருடைய செய்கை நமக்குள்ளே எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அதாவது அவருடைய விருப்பம், செய்கை அதெல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்குறாரு. அதுக்கு நம்ம இணங்கி நம்ம ஆத்துமாதாயம் செய்யணும். பாருங்க, நான் சொல்கிறேன், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. அப்போது நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி தான் நம்ம ஆத்துமா ஆதாயம் செய்ய முடியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், தேடி கண்டுபிடிக்கணும். அது இந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல உவமையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதி எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? முதலாவது 100 ஆடுகள் இருந்துதான் ஒரு மேய்ப்பருக்கு. அதில் ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த காணாமல் போன ஒரு ஆடு கிடைக்கிற வரைக்கும் கூட அந்த 99 ஆடுகளுக்கும் என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. அவங்கள பற்றி, அந்த ஆடுகளை பற்றி இல்லை, கவலை இல்லை. ஆனால் அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து கவலையோடு அவர் என்ன செய்கிறாரு? நல்ல கருத்தாக தேடி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் மேய்ப்பன் உண்மையாக இருக்கிறாரு. அதே போல தான் நம்மையும் கூட கர்த்தர் நான் முதல் வசனத்திலே சொன்னேன், அவர் தேடி விசாரித்து நம்மை கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவரோட சபையில் சேர்த்திருக்கிறார். அப்போது
இங்கே பாருங்கள், அந்த ஒரு ஆடு எப்படி காணாமல் போனதை தேடுறாங்களோ அதே போல் தான் ஒரு அம்மா வந்து வீட்டில் பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 ஒரு வெள்ளிக்காசு காணும். அப்போ அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு விளக்க கொளுத்தி அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க விடலை. அப்போது அந்த மாதிரி அந்த வெள்ளிக்காசு கிடைச்ச பிறகு அவங்க மிகுந்த சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி தான் ஒரு காணாமல் போன ஒரு ஆத்துமா அது மனம் திரும்புமானால் அல்லது கர்த்தரண்டையில் நம்ம கொண்டு வந்து சேர்ப்போமானால் நிச்சயமாகவே பரலோகம் சந்தோஷப்படும், களிகூறு என்ற அந்த கருத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அப்போது நாம் வந்து என்ன செய்கிறோம், நாம் இந்த ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம் இது நமக்குள்ளேயே வைத்து அடக்கி கொண்டிருக்கிறோமா? நாம் வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த ரட்சிப்பினுடைய சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோமா? அவர்களை வழிநடத்துகிறோமா? ஒரு சின்ன உதாரணத்தை இந்த வாரம் கூட நாங்கள் சபையில் கேட்டோம். அதாவது ஒரு பூ விற்கிற பாட்டி சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க, அந்த பூ கொடுக்கும்போது என்னென்ன பூ இருக்குதுன்னு ஒருத்தர் வந்து கேட்டாராம். மல்லிப்பூ, பிச்சிப்பூ இருக்குது, நான் ரட்சிப்பு நீ ரட்சிப்பு என்று சொன்னாங்க. அது என்ன ரட்சிப்புன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, நான் போகிற இடத்துக்கு நீங்களும் வாங்க, அதை நீங்கள் காண்பீங்கன்னு சொல்லி சபைக்கு நேராக அந்த அம்மா வழிநடத்தி அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஊழியர் செய்வதாக ஒரு சாட்சி சொன்னாங்க. பாருங்கள், அப்போது படிப்பறிவில்லாத ஒரு தாயார் பாருங்கள், ஒரு வயதானம்மா, அந்த அம்மா பூ விற்கிறம்மா, படிப்பறிவில்லை, அப்படிப்பட்டவங்க கூட ஆத்மாவை ஆதாயம் பண்ணி எளிதில் ஆதாயம் பண்ணி சபைக்கு நேராக வழி நடத்துகிறாங்க. அப்போது நம்ம எவ்வளோ ஆண்டவர் கல்வி, ஞானம், செல்வம் எல்லாமே கொடுத்துருக்கிறார். நாம் அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா? அதை நம்ம நிதானிக்கணும். அதே போல் தான் வீணாக ஓடினதில்லை என்ற மகிழ்ச்சி, வீணாக நான் பிரயாசப்பட்டதில்லை என்ற மகிழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படி நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணுமா? புறம்பே இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து முறுமுறுக்காமல், தர்க்கிப்பில்லாமல், அதாவது யோக்கியமாக நம்ம நடக்கணும் என்ற அந்த காரியங்களை அங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசித்தா அங்கே தெரியும். அப்போ நாம் வந்து நமக்கு ஒரு நாள் இருக்குது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் நம்மை சேர்த்துக்கொள்ள, இல்லையா? தன்னுடைய சொந்த சம்பத்தை சேர்க்கும் நாள் வருகிறதுன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் வந்து கர்த்தரை முகமுகமாய் சந்தித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதி அடைய வேண்டுமானால் நாம் வந்து நம்மளுடைய ஓட்டம் வீணாக ஓடக்கூடாது, அல்லது நம்மளுடைய பிரயாசம் அது வீணாக இருக்கக்கூடாது. இவ்வளோ வருஷம் நான் வந்து விசுவாசியாக இருந்தேன், இவ்வளோ வருஷம் நான் ரட்சிப்புக்குள்ளே தான் நான் ரட்சிக்கப்பட்டவளாக தான் நான் இருக்கிறேன், நான் நல்லவ தான், அப்படி நம்மை நாமே அதாவது திருப்தி அடைந்து விடாதபடி நாம் நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய சித்தம் செய்யணும். பாருங்கள், இங்கே வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. அதாவது ஏசாயா புத்தகத்தில் 34வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது வேதத்தில் உள்ள வசனங்களையெல்லாம் தேடி ஆராயணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அனுதினமும் ஆராய்ந்து பார்க்குறவங்க தான், அப்படி தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்குறவங்க தான் நற்குணசாலிகள் ஆனார்கள் என்று சொல்லி நியூ டெஸ்டமெண்ட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது அதுக்கெல்லாம் அந்த வசனங்களுக்கெல்லாம் ஜோடு இல்லாமல் இராது. அப்படின்னா அந்த ஒரு வசனம் இருக்குன்னா அதுக்கு ஜோடி வசனம் இன்னொன்று இருக்கும். பார்த்தீங்களா, அப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் நாம் வந்து கர்த்தருடைய திருவசனத்தின் மேலே எப்படி இருக்கணுமா? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய கர்த்தருடைய திருவசனத்தை நம்ம அனுதினமும் அதை உட்கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம வாஞ்சித்து அதை வாசித்து நாம் தியானித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது நாம் இந்த 3 காரியத்தையும் செய்கிறோமா? இதை வாசிக்கிறவங்க, இதை தியானிக்கிறவங்க, இதன்படி நடக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி நமக்கு ரெவலேஷனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார், ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் இந்த காரியங்களை நம்ம கவனமாக இருப்போம். அதே போல் தான் இங்கே 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 9வது வசனத்தில், அதாவது எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு அந்த ஆட்ரிபியூட் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லையா? கர்த்தர் எப்படிப்பட்டவரா?
மனுக்குலத்தினுடைய எல்லா இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து அறிகிறவர். அப்போ அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. நம்ம அவரை தேடுறோமா, அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுறோமா, இல்லை நம்மளுடைய சொந்த வேலைகளை பார்த்துட்டு நம்ம இஷ்டம் போல் நடக்கிறோமா, எல்லாமே ஆண்டவர் அறிகிறார் நம்மளுடைய இருதயங்களை. அதே போல் தான் நாம் ஆவிக்குரியவர்கள் தானா என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, நேரம் இல்லை. ஸோ கர்த்தரை நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். பார்த்தீங்களா, நம்ம கர்த்தரை தேடினாதான் ஆண்டவர் நமக்கு தென்படுவார். அப்போது ஆண்டவர் வந்து பெரியவர் இல்லையா, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தின் தேவன் அவர் இல்லையா, அவ்வளோ உயர்ந்தவர், சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உன்னதமான தேவனை நம்ம வந்து முதலாவது தேடணும். மனுஷன் வந்து கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தணும், அது ரொம்ப முக்கியம். அப்போது நம்மை தாழ்த்த, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னை கிருபையாக நீங்கள் ரட்சித்தீங்க என்று சொல்லி நன்றி உள்ளவர்களாக நம்ம அனுதினமும் கர்த்தரை தேடணும். தேடினால் தென்படுவார். அது மட்டும் இல்லை, தேடுறது நான் முதல்ல சொன்ன ஜெபம் பண்ணுனா அதுக்கு பதில் வரும். பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஜெபிக்கிறோமா, கர்த்தரை தேடுகிறோமா, அண்டிக் கொள்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அதே போல் தான் உன்னத பாட்டின் புத்தகத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நம்ம வாசித்தா தெரியும். பாருங்கள், என் ஆத்ம நேசரை தேடுவேன். எவ்வளோ நல்ல அந்த மணவாட்டி என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்ற ஒரு நல்ல தீர்மானம் அந்த அம்மாக்குள்ளே இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே சொல்லிக்கொள்கிறோம், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மணவாட்டி என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையாக கர்த்தரை தேடுகிறோமா? இந்த என் ஆத்ம நேசரை பார்த்தீங்களா, நம்ம ஆத்மாவில் தான் அவர் மீட்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா, நம்முடைய ஆத்மாக்களை கர்த்தர் நேசிக்கிறார். அப்போது அந்த ஆத்ம நேசரை நம்ம அனுதினமும் தேடுகிறோமா? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. அந்த தீர்மானம் நமக்குள்ளேயும் இருக்கணும். நான் தினமும் வந்து, அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன காரியம் பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதாவது என்னது, ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லது சிலர்லாம் 5 தடவை கூட நம்ம சாப்பிட்றோம், ஸ்நாக்கெல்லாம் கூட சாப்பிட்றோம். அப்போது நம்ம வயிற்றுக்கு எப்படி, சரீரத்துக்கு எப்படி நம்ம ஆகாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நல்ல சரீர வளர்ச்சிக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ, இதை விட முக்கியமானது என்னது, ஆவிக்குரிய ஆகாரம். அப்போ கர்த்தரிடத்துலேருந்து அந்த மன்னாவை அனுதினமும் காலையிலேயே மன்னாவை பொறுக்குவாங்க. அந்த காலத்தில் யாத்ராம புத்தகத்தில் இருக்குது. நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். அப்போது இந்த தூபஸ்தம்பம் போல் வருகிற எவர் யார் என்று சொல்லி தேவனுடைய தரிசனத்தை அவங்க அங்கே எழுதுகிறாங்க. அந்த மணவாட்டி உன்னத பாட்டின் புத்தகத்தில் மணவாளனை அழகாக தூபஸ்தம்பம் போல் வருகிற இவர் யார் என்று சொல்லி அவரை வர்ணிக்கிற அளவுக்கு அவரை கண்டேன் என்று சொல்கிறார். அந்த வசனங்களை இப்போ வாசித்து காட்ட நேரம் இல்லை. முதலாவது அந்த அம்மா வந்து என் ஆத்ம நேசரை தேடுகிறேன் என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காவலாளர்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, எங்கே என்னுடைய நேசர்ன்னு சொல்லி. அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது நான் என் ஆத்ம நேசரை கண்டேன் என்று சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லை, தூப ஸ்தம்பம் போல் வருகிற இவர் யார் என்று சொல்லி 10,000ங்களிலும் என்னோட மணவாளன் சிறந்தவர் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுகிறத பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா, அந்த தேவ பக்தி நமக்குள்ளே இருக்கிறதா, நாம் உண்மையாகவே கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறோமா அல்லது அவரை தேடுகிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். அப்போது ஆமோஸ் புத்தகத்தில் 8:12 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவ வசனத்தை தேடுறதுக்காக ஒரு சமுத்திரத்தின் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் கூட ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இருக்குமா? அது என்ன காலம் தருமா? பஞ்சகாலம். அதாவது உபத்திரவ காலத்து வந்துருச்சுன்னா இப்போ இந்த சபைகளில் போதிக்கிற போதனைகள் எல்லாமே நின்று போகும். ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா. சபைகள், அதாவது சபைன்னு சொல்லும்போது முழு உலகத்திலையும் கர்த்தர் ஒரு மணவாட்டி சபையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அவருடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறாரோ, ஒரு நகரத்தை கர்த்தர் பரிசுத்த நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வசனங்கள் இருக்குது. அதனால் அதே போல தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய அந்த ஆயத்தம், அதாவது அவர் நியாயத்திற்கு சீக்கிரமாக வரப்போகிறாரே, அப்போது அந்த கர்த்தரோட வருகைக்கு முன்பதாக ஒரு பஞ்சகாலம் இருக்குது, உபத்திரவ காலம் இருக்குது. அப்போ அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சபை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த உலகத்தில் வசனமே கிடைக்காத காலம். அதனால் அப்படிப்பட்ட அவர்கள் கண்டடையாமற் போவார்கள். பாருங்கள், அப்படி கூட அந்த வசனம் அழகாக இப்போவே தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுருக்குறாங்க. உபத்திரவ காலத்தில் வசனத்தை தேடினாலும் கிடைக்காது.
கண்டடைய மாட்டாங்க. அப்போ எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்கள். அப்போ நம்ம யாருமே அந்த உபத்திரவ காலத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக இந்த கிருபையின் காலம் முடிவடைவதற்குள்ளே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு உபயோகமாக இருக்கணும், நம்ம பிரயோஜனமாக கர்த்தரோட சித்தம் செய்யணும் என்பது தான் நான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கிற காரியங்கள். அதே போல் தான் நாடுறதுங்கிறது நமக்குள்ளே ஒரு டிசைர் இருக்கணும், நமக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கணும். என்ன எதை நாடுறோம்? நம்ம உலகத்திலேயே நாட்டமாக இருக்கிறோமா, உலக காரியங்கள்லேயே நம்ம உழன்று போகிறோமா, பூமிக்குறி காரியங்கள்லேயே நம்ம கிடக்கிறோமா என்று சொல்லி நம்ம நிதானிக்கணும். பாருங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3:2 அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மேலானவைகள். நம்ம இந்த மாம்ச கண்களுக்கு அந்த பரலோகம் அந்த இதெல்லாம் தெரியாது இல்லையா? அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அங்கே இருக்கிற பொன் வீதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. அல்லது அக்னிக்கடல், நரகம்னு எடுத்துக்கொண்டா அக்னிக்கடல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த கண்களுக்கு நமக்கு இப்போ தெரியல. ஆனால் நிச்சயமாகவே அதெல்லாம் உண்மையாக ஆவிக்குரிய கண்களோடு நம்ம பார்த்தா நமக்கு அது எத்தனையோ பேர் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு நரகத்துண்ட கூக்குரலெல்லாம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போது இப்படி நம்ம பார்ப்போமானால் அந்த மேலானவைகளை நாடுகிறோமா? எபிரேயர் புத்தகத்தில் 11:14 அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பரமதேசத்தையே நாங்கள் நாடி தேடுகிறோம். நாங்கள் எங்கள் சுயதேசத்தை விட்டு அந்த பரமதேசத்துக்கு போகணுன்ற அந்த வாஞ்சை அல்லது நாடி தேடுகிறோன்னு சொன்னால் அர்த்தம் இது. அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது, அவங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருந்தது. பார்த்திங்களா? அது போன்ற ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்கிறதா? பாருங்கள், தேவபக்தி, அன்பு, விசுவாசம், நீதி, சாந்தம், பொறுமை, இதையெல்லாம் நாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாடுகிறோமா? அதாவது கர்த்தருடைய ஆவியின் கனிகளை நம்ம நாடணும். நமக்குள்ள அந்த தேவ பக்தி, பொதுவாக தேவ பக்தி எல்லாருக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஒரு பொதுவான ரட்சிப்பு, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனால் அது நமக்கு அந்த உண்மையாக அந்த விசுவாசத்தின்படி நடக்கிறோமா? விசுவாசத்துக்கு கிரியை இருக்குது. அப்போ கிரியை செய்கிறோமா? விசுவாசத்தை நம்ம கிரியை செய்கிறோமா? அதே போல் தேவ நீதியை நடப்பிக்கிறோமா? அல்லது சாந்தம், பொறுமை, அன்பு, நற்குணங்களை நாங்கள் காத்து கொள்ளுகிறோமா? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதே போல் தான் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நமக்கு அந்நியர்ன்னு சொல்லும்போது நமக்கு சில நேரத்தில் நமக்கு அவங்களோட பரிச்சயம் இருக்காது, அதாவது நமக்கு அவங்களோட பழக்கம் இருக்காது. ஆனால் திடீர்னு நம்ம வீடுகளுக்கு வரலாம். அப்போது அப்படிப்பட்ட அந்நியரை நம்ம உபசரிப்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் தூதர்களுக்கு கூட நம்ம பணிவிட செய்திருக்கோம்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் நிறைய ஆதாரங்கள் அதுக்கு இருக்குது. அதனால் நம்ம அந்த காரியத்தில் அந்நியரை உபசரிக்கிற அந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அதே போல் தான் யோக்கியமானதை செய்வதற்கு நாடுங்கள். ரோமர் 12:17 நம்ம எப்போதுமே யோக்கியமாக நடக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ஆமாம், இவங்க ரொம்ப யோக்கியனா அப்படின்னு மற்றவங்க கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லக்கூடாது, சொல்கிற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது இல்லையா? அப்போ நம்மை சுற்றி ஒரு உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இவங்கக்கிட்ட என்ன விசேஷம் இருக்கிறது? இவங்க ஏன் இயேசுதான் ஆண்டவர்னு சொல்கிறாங்களே, அப்போ இவங்கக்கிட்ட என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி என்கிட்டயே கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதில் யோக்கியமாக நடக்கணும். நமக்கு சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இடர்களாக நடக்கக்கூடாது. அதே போல் தான் இங்கே தீமைக்கு தீமை செய்யாதேன்னு சொல்லி நமக்கு பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ரோமர் புத்தகத்தில். அதனால் நம்ம யோக்கியமாக நடக்கணும். பாருங்கள், சமாதானம் பக்தி விருத்தினால அதையே நம்ம நாடுவோம் என்று சொல்லி ரோமர் 14:19 மறுபடியும் அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சமாதானம் கூடுமான வரைக்கும் எல்லாரோடையும் நம்ம சமாதானமாக இருக்க நாடணும். பார்த்திங்களா? அந்த காரியத்தில் நம்ம சமாதானமாக இருக்கிறோமா? நான் நிறைய கிறிஸ்தவர்களை கேட்டிருக்கேன், பார்த்துருக்குறேன். அதாவது நிறைய பேர் வைராக்கியமாக சொல்லுவாங்க, நான் செத்தாலும் பேச மாட்டேன், நான் அவங்களோட அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன், இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டால் அந்த பிள்ளை இனிமேல் வீட்டில் சேர்க்க மாட்டேன், இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதனால் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள், பகைகள், கலகங்கள் இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதுலேருந்து விலகணும். அப்போது பின்னானவைகளை நாடணும், முன்னானவைகளை மறக்கணும். பார்த்திங்களா? முன்னானவைகளை நான் மறந்து
பின்னானவைகளை நாடுகிறேன் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்கிறார். பவுல் சவுலாக இருந்து கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின, ஒரு சபைக்கு போகிறவங்களெல்லாம் தடுத்து துன்பப்படுத்தின ஒரு ஆள். அவரை ஆண்டவர் சந்தித்த ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தும் போது அவர் அப்படியே தலைகளாக மாறி ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஊழியம் செய்கிற ஒரு நல்ல மிஷனரி என்று சொல்லி பார்க்கும். அப்போது பிலிப்பியர் 3:13 பின்னானவைகளை நாடணும் அப்படிதான் அர்த்தம். நான் முதலே சொன்ன மேலானவைகளை நாடணும் இல்லையா? பரலோகத்துக்குரிய காரியங்கள், அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நித்திய ஜீவனை நடப்பிப்பதே எனக்கு போஜனம் என்று சொல்கிறார். அதுபோல் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை நம்ம நடப்பிக்கிறோமா? அப்போது பின்னானவைகள் நம்ம இனிமே தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இனிமே தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பிரவேசம் பூரணமாக இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். நம்ம மரித்த பிறகு நம்மளோட ஆத்துமா கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அந்த பிரவேசம் அது பூரணமாக இருக்க வேண்டுமானால் நாம் இந்த சகோதர ஸ்நேகம் எல்லாத்தையும், அன்பு, தேவபக்தி, விசுவாசம், நீதி எல்லாத்தையும், அதோட எல்லாத்த விட எது அன்பு ரொம்ப முக்கியம். அன்பை கூட்டி வழங்குங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால்தான் நம்ம பூரணமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதே போல தான் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே பாருங்கள், நல்லா கவனிக்கணும். சபையில் சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பக்தர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் இருக்காங்களே, அப்போது நாம் அவர்களுடனே விசுவாசம், அன்பு, சமாதானம் அடைவதற்கு நாடு. நமக்குள்ள விசுவாசமும் காத்துக்கொள்ளணும், தேவ அன்பை காத்துக்கொள்ளணும், தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். இந்த தேவனிடத்தில் தான் நமக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு, இந்த ரட்சிப்பில் தான் கிடைச்சிருக்கு. அப்போ அதை காத்துக்கொள்ளணும், அதை அனுதினமும் நாடணும். அதில் அப்படியே நம்ம அதிலேயே தான் இருக்கணும். அப்போது அப்படி இருப்போமானால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கு. 2 தீமோத்தேயு 2:22 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சுத்த இருதயம் நமக்கு இருக்கணும். நம்ம அந்த சபையோடு இருக்கிற ஐக்கியம் அதெல்லாம் உண்மையாக இருக்கணும். பரிசுத்தவான்களோடு நம்ம செய்கிற அவங்களுக்கு செய்கிற பணிவிடைகளோ உதவிகளோ அதில் சகாயங்களோ அதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கொரிந்தியர் புத்தகத்தில். அப்போது இதில் எல்லாம் நம்ம தர்ம சகாயம் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் நம்ம உண்மை உள்ளவர்களாக சுத்த இருதயத்தோடு இருக்கணும். எல்லாமே அன்பு முக்கியம். பாருங்கள், இங்கே அன்பு முக்கியம் என்பதை முக்கியமாக 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம், நீதி, இது எல்லாமே, அது எல்லாத்த விட எது ரொம்ப மேலானது? அன்பே பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அன்பை நம்ம நாடுங்கள் என்று சொல்லி, அன்பை நாடுங்கள் என்று சொல்லி 14வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் தீர்க்க தரிசனத்தை சொல்ல நாடுங்கள். பார்த்தீங்களா? சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆனால் பொய் தீர்க்க தரிசனங்களும் சொல்கிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி வரங்களை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த வரங்களை காத்து கொண்டு நம்ம நடக்கணும். பாருங்கள், அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பால்யத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. அதாவது இங்கே முதல்ல நம்ம நாடணும். நாடுறது இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரங்கள் எல்லாம் நம்ம நாடுறோமே, அன்பை நாடணும், அதாவது ஆவியின் கனிகளையும் நாடணும், வரங்களையும் நாடணும், இல்லை தீர்க்க தரிசன வரத்தையும் நாடணும். இவைகளெல்லாம் தேரும்படி நாடுங்கள். அது நம்ம மறக்கக்கூடாது. பாருங்கள், தேர்றதுன்னு அர்த்தனது இன்னைக்கு இருக்கிற அனுபவத்தை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூடணும், அடுத்த நாள் அடுத்த ஸ்டெப்பு கூடணும். அப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் படிப்படியாக நம்ம முன்னேற தான் பார்க்கணும். அதனால தான் நம்ம முதல்ல பவுல் அங்கே அழகாக எழுதி வச்சுக்கிறத பாருங்கள். ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்கிறாரு, முன்னானவைகளை மறந்துடுங்க, பின்னானவைகளை இனிமே வரப்போகிற காரியங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நம்ம நாடணும் இல்லையா? நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போகணுன்ற அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். அப்போது தேவனோட சித்தம் செய்யணும். பாருங்கள், அடுத்தபடியாக ஓடுற காரியம் பாருங்கள், பால்யத்துக்குரிய இச்சைகள், அதாவது இளம் வயதில் இருக்கிற இச்சைகள், அந்த சரீர மாம்ச இச்சைகள், அதையெல்லாம் விட்டு விலகி ஓடணும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யோசேப்பு தான். யாரும் அங்கே பார்க்கல. அந்த அந்த அரண்மனையில் அந்த பார்வோன், அதாவது யோசேப்பு அங்கே எகிப்தில் அவர் ஒரு நல்ல அதிகாரியாக அவரை வச்சிருக்கிறாரு இல்லையா? பார்வோன் வச்சிருக்காரு. அந்த அரண்மனையில் அவர் தப்பு செய்யும்போது, நல்ல ஒரு தப்பு செய்வதற்குள்ள வாய்ப்பு இருந்தாலும் இந்த காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி அப்படியே விலகி ஓடுறத நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி அல்லது நல்மனசாட்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த இச்சைகளை விட்டு விலகணும். அதே போல தான் ஒரு வசனம் நமக்கு இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது ஒரு உதாரணத்துக்கு அங்கே பைபிளில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆண்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படி கிடையாது. எல்லாமே மனுக்குலத்தில் எல்லாருமே தாறுமாறாக ஓடக்கூடாது. நமக்கு ஒழுங்கின்படி ஓடணும். நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கத்தோடு இருக்கணும். அதுதான் நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் தான் இங்கே வந்து தானியல் புத்தகத்தில் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் நம்ம பார்த்தா அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதாவது ஆராய்ச்சி துறையில் பார்த்தா நிறைய காரியங்கள் பெருகிக்கொண்டே வருகிறத பார்க்குறோம் இல்லையா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனு மொபைலு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலை இல்லையா? மொபைல் யூஸ் பண்ணுறதே ஒரு 15-20 வருஷமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி படிப்படியாக நமக்கு அறிவு பெருகி போகுன்ற அந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறியிருக்கு இல்லையா? கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டே வருகிறது. அப்போது எதுக்கு ஓடுறாங்களாம்? ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஓடுறாங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு பார்த்தா கர்த்தர் என்னுடைய காரியங்களெல்லாம் ஆராய்ந்து முடியாதுன்னு இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆழங்களை நம்ம ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட மகா பிரம்மாண்டமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கே. அப்போ அவருக்கு முன்பதாக நாம் வந்து ஒழுங்கின்படி ஓடணும். அதே போல் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதிகள் தான். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, அவர் சாட்சியாகவே சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாமல் ஓடேன். பாருங்கள், ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். நம்ம நிச்சயமாக கர்த்தரோட சித்தம் செய்யும்போது பரலோகத்துக்கு போவோன்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். நம்ம சித்தம் செய்கிறோமா இதை நம்ம தினம் நம்மையே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்போ தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் பாருங்கள், ஒரு ட்ராக்கை போட்டு எல்லோரும் ஓடுவாங்க. யாராவது ஒருத்தர் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறாங்க. அதுபோல் ஒழுங்கின்படி ஓடுறவங்க தான் அந்த ட்ராக்கில் எல்லா விதிகளுக்கும் அங்கே சொல்கிற அந்த ரூல்ஸ்க்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறவங்க ஓடுறவங்க தான் அவங்க கடைசியில் வெற்றி பெறுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது உலக பிரகாரமான அந்த ஓட்டத்திலேயே ஒழுங்கின்படி தான் ஓடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் ஒவ்வொருவரும் கூட அந்த தேவனுடைய கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஓடணும். எதை பெறும்படி ஓடணும்? நித்திய ஜீவனை பெறும்படி, தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படி நாம் ஓட வேண்டும். பார்த்தீங்களா? அப்போது நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுக்கிறது போல் நாமும் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் பிரசங்கி அழகாக சொல்கிறாரு பாருங்கள். பிரசங்கி சொல்கிறாரு, ஓடுகிறவனுடைய வேகமும் போதாது. நிறைய பேரை சொல்கிறாரு, ஐஸ்வர்யானுடைய ஐஸ்வர்யமும் போதாது, சௌரியவானுடைய சௌரியமும் போதாது, அதே மாதிரி பலவானுடைய பலமும் போதாது. ஆனால் தெய்வ செயலே உனக்கு நேரிடணும். பாருங்கள், தெய்வ செயல் நேரிட வேண்டும்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இதெல்லாம் போதாது நமக்கு. இந்த ஓட்டம் வேகம் இதெல்லாம் நமக்கு போதாது. நம்ம இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் நாம் தேர்ந்தவர்களாக வரணும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதே போல் தான் இங்கே ஒரு கேள்வி பைபிளில் கேட்டிருக்கு. எரேமியா புத்தகத்தில் 12வது அதிகாரம் அந்த 5வது வசனத்தில், காலாட்களோடு ஓடும்போதே நீ கவலைப்படுவேன்னா அப்போ குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறகு ஒரு உபத்திரவ காலம் இருக்குது. இப்போவே லேசான உபத்திரவங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம் இல்லையா? இதெல்லாம் லேசான உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கே கவலைப்பட்டால் அப்போ நம்ம பிறகு எப்படி நம்ம குதிரைகளோடு ஓட முடியும்? காலாட்கள்னால் சாதாரணமாக நடந்து போகிறவங்க. இப்போது நம்ம வந்து ஒரு துண்டு பிரதி கொடுக்கும்போது ஒரு 50 பேர் வாங்கிக்குவாங்க, ஒரு 5 பேர் தூக்கி தூரப்படுவாங்க. சிலர்லாம் மூஞ்சிலே அப்படியே விட்டெறிவாங்க, இல்லாட்டி கோவப்பட்டு இதெல்லாம் எங்ககிட்ட கொடுக்காதீங்கன்னு வாய்விட்டே சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போது இந்த காலாட்களோடு ஓடும்போதே நம்ம வந்து அஃபெண்ட் ஆகிட்டோம்னா அல்ல சோர்ந்து போயிட்டோம்னா நம்ம வந்து எப்படி வந்து குதிரைகளோடு ஓடுவோம் என்று சொல்லி ஒரு கேள்வி. அதே போல் தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உபத்திரவ காலத்தில் நம்ம எப்படி யோர்தான் ஒருவேளை பிரவாகித்து வருதுன்னு வச்சுக்கோங்க. யோர்தான் வந்து ஒரு பெரிய நதி. அது வந்து பெரிய வெள்ளத்தோடு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து சமாளிப்போம் இல்லையா? இப்போ நமக்கு சாதாரணமாக இருக்கிற சமாதான தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுகிறியே. அப்போது சமாதானம்னு அர்த்தம் இது. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து ஊழியர்களை செய்ய முடியுது இல்லையா? ஓரளவுக்கு நம்ம வந்து ஆராதனைகளை நடத்த முடியுது, ஜபங்களை நடத்த முடியுது, அல்லது துண்டு பிரதிகளை கொடுக்க முடியுது, இதெல்லாம் செய்ய முடியுது இல்லையா? அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்குறார். இந்த சமாதான தேசத்திலேயே
நீ வந்து எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிக்கலாமா, நம்மளை யாராவது இதாக பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம அடைக்கலம் தேடினா, அப்போது நம்ம யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால் நம்ம வந்து அதிகமாக கர்த்தரோட வார்த்தையை ஓடிப்போய் அறிவிக்கிறதுலேயும் கவனமாக இருக்கணும். இந்த ஓடிப்போய் அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதனால் நான் சொல்கிறேன். அதாவது வந்து அந்த மத்தேயு 28வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த சம்பவமெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? தேவதூதன் அவங்களுக்கு காட்சி அளித்து மரியாளுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் அவங்க வந்து அதிகாலையில் போய் இருட்டோடு அவங்க தேடுறாங்க கல்லறையில். அப்போது அவங்களுக்கு தரிசனமாகி அந்த தூதன் சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் வந்து இங்கே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிட்டு இதை போய் நீங்கள் சீஷருக்கு அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த தூதன் இல்லையா, கர்த்தரோட தூதன் சொல்கிறாரு. அதே போல தான் அவங்க 2 பேரும் உடனடியாக ஓடிப்போய் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நாம் ஓடிப்போய் அறிவிக்கிறோமா? தீவிரம் இருக்கா நமக்குள்ளே? அந்த ஒரு தீவிரம், அந்த வேகம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இருக்கிறது போலேயே நம்ம வந்து அப்படி ஏதோ நம்மளோட குடும்பம், நம்மளுடைய சொந்த காரியங்கள் இதுலேயே நம்ம வந்து இருக்காதபடி நாம் கர்த்தருடைய வேலையை துரிதமாக செய்கிறோமா, வேகமாக செய்கிறோமா, அல்லது நாம் ஓடிப்போய் அறிவிக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த காலை வேளையில் நம்ம அதை நம்ம நிதானித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல் தான் இங்கே ஓடி வருகிற காரியத்தில் தேவ அன்பு எங்கே தரமாக வெளிப்படுது? அந்த லூக்கா புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் அந்த அதாவது மகன் வந்து அவருடைய 2 மகன்களில் ஒரு மகன் என்ன செய்கிறாரு, ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போய் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி கெட்டு போய் எப்படி இப்போ தகப்பன் முகத்தில் முழிப்பது என்று சொல்லி பரலோகத்தை தேவனை பார்த்து நோக்கி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்குற சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதனால் தூரத்துலேருந்து அந்த மகன் வரும்போதே இந்த தகப்பனார் என்ன செய்கிறாராம், அவன் தூரத்துலேருந்து வரும்போதே அவனை கண்டு அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்கிறார் என்ற அந்த தேவ அன்பு அங்கே அந்த தகப்பனுக்குள்ளே வெளிப்படுகிறத நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்களா? அந்த மன்னிக்கிற தன்மை, அந்த தேவ அன்பு, அதெல்லாம் நம்ம அங்கே வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த மகனை கனம் பண்ணுற மாதிரி எல்லா காரியங்களையும் செய்து அங்கே ஒரு பெரிய விருந்தே அங்கே அவர் செய்கிறத பார்க்குறோம். அப்போ அவ்வளவு அன்பு காட்டுறாரு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த மகன் ஆஸ்தியெல்லாம் எடுத்து தன்னுடைய ஆஸ்தியினோட பங்கை எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போய் எல்லாமே கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி வந்த மகன். ஆனால் அந்த தகப்பன் காட்டுகிற அன்பு அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம மேலே காட்டின அன்பு. அதை தான் நான் இந்த காலை வேளையில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நமக்கு கர்த்தர் முதலாவது நமக்கு முந்தி அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார், நம்மை தேடி வந்து ரட்சித்தார். அதை தான் நம்ம எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நல்ல மேய்ப்பனாக நம்மை அவர் வந்து எங்கே இருந்தாலும், உலகத்தோடு எந்த கோடியில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து பல தேசங்களிலிருந்தும் நான் உங்களை வரவழைத்தேன்னு சொல்கிறாரு. அப்போது அப்படி ஆண்டவர் நம்மை தேடி விசாரித்து ரட்சித்திருக்கிறார், சபையில் சேர்த்திருக்கிறார். அப்போது நாம் வந்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமா என்பதை நிதானித்து கொள்ளணும். இங்கே ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஓடி ஒளிகிற பேதுருவையும் தேடி அன்பாய் கர்த்தர் சேர்த்து கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், பேதுரு பிறகு பார்த்திங்கன்னா மனஸ்தாபப்பட்டு அவர் அழுது 3 தடவை மறுதளிக்கிறாரு கர்த்தரை இல்லையா? அதனால் அவர் மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து அழுதது மட்டும் இல்லை, பிறகு அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரே நாளில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுற அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை, அதாவது பவுல் எப்படியெல்லாம் அவர் மூலமாக ஜனங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததோ அதே போல தான் பேதுரு மூலமாகவும் நிறைய அற்புத அடையாளங்கள் கர்த்தர் நடப்பித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி வல்லமையுள்ள ஒரு மிஷினரியாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த ஓடி ஒளிகிற பேதுருவை கூட கர்த்தர் தேடி அன்பாய் என்ன செய்தார், அவர் பெரிய ஊழியக்காரராக மாற்றிருக்கிறார் இல்லையா? அதனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் வந்து திருவசனத்தை, அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தை அனுதினமும் நாம் வாஞ்சித்து நாடணும், தேடணும். நாம் அனுதினமும் அதை கை கொண்டு ஓடணும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை மிக தாழ்மையோடு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் கூட அந்த ரட்சிப்பின் சமாதானம், சந்தோஷம், அந்த தேவ அன்பு, தேவ நீதி எல்லாத்தையும் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.